டெல்லி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான விரிவான விசாரணை நடத்த டெல்லி சுகாதாரத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பச்சிளம் குழந்தைகளின் உயிர்களை பறித்த தீ விபத்து, அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, விபத்திற்கான காரணம் என்ன, டெல்லி காவல்துறையினுடைய விசாரணை நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்ப்போம். கிழக்கு டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் சனிக்கிழமை இரவு 11:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்ததில் தீ பற்றியதாகவும் தீ மளமளவென மருத்துவமனையின் மேல் தளத்திற்கும் பரவியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த கோர விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. உயிருடன் மீட்கப்பட்ட 5 பச்சிளம் குழந்தைகளுக்கு மற்றொரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் அதிக அழுத்தத்தின் காரணமாக ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த மருத்துவமனையில் டெல்லி காவல்துறை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே மருத்துவமனையின் உரிமையாளர் நவீன் சிஞ்சி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை கைது செய்துள்ள டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து நடந்தபோது தாங்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் குழந்தை உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்த டெல்லி சுகாதாரத்துறை செயலாளருக்கு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தவறு இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பச்சிளம் குழந்தைகளின் உயிரை பறித்த இந்த சம்பவம் இப்பகுதி மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தாய்மார்களின் இதயங்களை நொறுக்கியுள்ளது. வரக்கூடிய நாட்களிலாவது இது போன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ்.